இதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, மட்டன் சிக்கன் மசாலா எங்கள் அக்கா அனுப்புனது, அது ஒரு 4 ஸ்பூன் போட போகிறேன். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு கடாயிலே செய்வேன், கிரேவி மாதிரி. பாருங்கள், பூண்டு போட்டிருக்கிறேன், இஞ்சி போட்டிருக்கிறேன், மிளகு சீரகம் போட்டிருக்கிறேன், அப்புறம் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு கரம் மசாலா அப்படின்னு நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். அதை போட்டு அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி பாருங்கள், இதை அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கு இது தேங்காயெல்லாம் போட மாட்டேன் எப்பயுமே சிக்கனுக்கெல்லாம். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுவேன் எப்பயுமே. வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வைக்கேன். 1/4 கிலோ சிக்கனு. கருவேப்பிலை, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ சிக்கன் மசாலா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 1/2 மணி நேரம் மேலே செஞ்சு வச்சுருக்கேன். அதை போடுறேன். நான் உப்பு இருக்கு இல்லையா, அதோட தக்காளி இன்னும் மாட்டோம். தண்ணி ஊற்றக்கூடாது உப்பத்துக்கு. இது நல்லா இது பண்ணணும், கரைச்சி விட்டுட்டு தக்காளியெல்லாம் இதாகிடும். இந்த தண்ணி அப்புறம் இது அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பட்டை லவங்கம் பவுடரெல்லாம் அதை போடுறேன். ஸ்லோ பண்ணி மூடி வச்சிட போகிறேன். அப்புறமே உங்களுக்கு தர காமிக்கிறேன் எப்படி இருக்குது. சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிவிடுவேன்.